அனைவருக்கும் வணக்கம். த ஐடோட்ஸ் பகுதியில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 ஹேபிட்ஸ் ஆஃப் ரிச் பீப்புள் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 6 ஹேபிட்ஸ் அப்படின்னா என்னன்னா, 6 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது யாரெல்லாம் ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இந்த 6 விஷயத்த அவங்க கடைபிடிச்சிட்டே இருப்பாங்கன்ற ஒரு விஷயம். இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியுமான்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஹேபிட்ஸ்கள் என்ன அப்படின்றது ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் அப்படின்ற விஷயம். இந்த ஹேபிட்ஸை பயன்படுத்தி விட்டு நாங்கள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இதை மாற்றத்தை கொண்டு வர்றதுன்றதை பற்றி கூட இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போன்ற விஷயம். பொதுவாகவே நம்ம பார்த்துருப்போம், கவனிச்சிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கோடீஸ்வரனாக இருப்பார், இல்லைன்னா ஒரு மனிதர் ரொம்ப இதாக இருப்பாங்க, பணக்காரங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த பணக்காரனா இருந்தாலும் கூட ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு மனிதராக நம்மளுக்கு தோற்றத்தை அவங்க கொண்டு வருவாங்கன்ற ஒரு விஷயம். அதே போல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, நான் சொன்ன மாதிரி இந்த 6 ஹேபிட்ஸ் என்னன்றதப்போ பார்க்குறப்போ மொதல் ஹேபிட் என்னன்னா, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்லி ரைசர்ஸாக இருப்பாங்க, அர்லி பேர்டாக இருப்பாங்க. அப்படின்னா அவங்க வாழ்க்கை தினசரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த தினசரியில் என்னென்ன மாதிரியான குறிகளை வச்சிருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி அந்த குறிகளை அச்சீவ் பண்ணுறது, என்னென்ன மாதிரியான டாஸ்க்களை கொண்டு வரணும், அதை எப்படி நிறைவேற்றணுன்ற ஒரு முடிவுகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த எல்லாமே அவங்க அலசி ஆராய்ந்து பார்த்துருப்பாங்க. அந்த நாள் அவங்க எப்படி பிளான் பண்ணணுன்றதை ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சுட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுப்பாங்க. இதன் மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய அந்த எம்டினஸ் கிடைக்கும், அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த எம்டி ஸ்பேஸ் அப்படின்றப்போ எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் அவங்களே கேள்விகளை கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான பதில்களை, அதுக்கேற்ற மாதிரியான தகவல்களை அவங்க உருவாக்கி கொண்டு தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவங்க அன்றாட வாழ்க்கையினுடைய விடிய காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது மூலமாக அவங்க பிளான் பண்ணிக்குவாங்க அவங்க டே அப்படின்ற ஒரு விஷயம். இதனால என்ன ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க மைண்ட் அவங்க மூடு பூஸ்ட் ஆகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு மைண்ட் செட்டை அவங்களால உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ஒரு ஹேபிட் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிளானிங் தேர் டே. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எந்திரிச்ச உடனே நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலையில் வச்சுக்குவோம். நியூஸ் பார்க்குறதாகட்டும், மொபைல் நோண்டுறதாகட்டும், வீடியோஸ் பார்க்குறதாகட்டும், இந்த மாதிரி நம்ம இந்த டேயை பிளானே பண்ணாமல் போகிறதுனால நம்மளுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை. நம்ம எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு சோம்பலான ஒரு மனநிலையில் இருப்போன்ற ஒரு விஷயம். ஆனால் பணக்காரங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டேயை நல்லா பிளான் பண்ணிக்குவாங்க, ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்றது அவங்க அந்த ஆரம்பத்திலே அவங்க நாட்களுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது விடிய காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை அவங்க ரெடி பண்ணிக்குவாங்கன்ற ஒரு விஷயம். அது என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். பிளானிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியத்துவம் கொடுக்குது அவங்களுக்கு. அதில் மொதல் விஷயம் மேக்ஸிமைசிங் ப்ரொடக்டிவிட்டி. அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவாய்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம். ரெண்டாவது ரெடியூசிங் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. அதாவது ஏதோ ஒரு மனநீதியான ஒரு அழுத்தம் உங்களுக்கு மன அளவில் இருக்குது அப்படின்னா அதில் வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை அவங்க எடுப்பாங்கன்ற ஒரு விஷயம். மூணாவது அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாதையை ஒரு ஸ்மாலர் டாஸ்க்ஸ் மூலமாக, சின்ன சின்ன பணிகள் மூலமாக, ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் மூலமாக பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த டாஸ்க்கை அச்சீவ் பண்ணிட்டு அவங்களுடைய கோலை, அவங்களுடைய குறிக்கோள் என்ன இருக்குது அதை அடைய முடியும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளானை அவங்க கோட்பாடுகள் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்ற ஒரு விஷயம். மூணாவது ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்கன்ற ஒரு விஷயம். புது புது விஷயங்களை கற்றுக்கணுன்ற ஆர்வத்தை வளர்த்துருப்பாங்க. அதே போல் புது புது புத்தகங்களை வாங்கி வாசிப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, புது புது விஷயங்களை மற்றவங்கள மொழியாக மற்ற அவங்க நண்பர்கள் மூலமாகவோ குடும்பத்தின் மூலமாகவோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை அவங்க எப்பவுமே அவங்களுக்குள்ளே ஒரு ஆர்வமும் இருக்குன்ற ஒரு விஷயம். இது நம்மளாலையும் முடியும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில கூட நம்மளாலையும் இது பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. எந்த புத்தகத்தை வாசிக்கணும், அதாவது ஒரு நாளுக்கு எத்தனை புத்தகத்தை வாசிக்க முடியும் அப்படின்றது ஒரு பாருங்க. சின்ன சின்ன புத்தகம் படிக்க முடியுமா ரொம்ப சீக்கிரமா, அல்லது ரொம்ப பெரிய புத்தகமே எவ்வளோ ஒரு வாரத்தில் ஒரு புத்தகம் என்னால் படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டாஸ்க்கை நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணிட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ நேரம் நீங்கள் முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் முயற்சி எடுக்கிறதுக்கு முன் வாருங்க. அதாவது ஒரு நாளுக்கு 30 நிமிஷம் புத்தகத்தை வாசிக்கிறதாகட்டும், அல்லது 1 மணி நேரம் வாசிக்கிறதாகட்டும், அது ஒவ்வொரு உங்களுடைய ஒரு பாதையை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முயற்சிகளை பார்த்தீங்கன்னா படிப்படியாக எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா நீண்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் எஃபெக்டின் வழியாக பார்த்தீங்கன்னா உங்களால் இன்னும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அந்த செயல்பாடு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புத்தக வாசிப்பு உங்களால் பண்ண முடியல அப்படின்னா புக்ஸ் கிளப் எங்கேயாவது இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். பாட்காஸ்டின் வழியாக
புத்தகத்தை பற்றி ஆடியோ வடிவத்தில் உங்களால் கேட்க முடியுமா, அதை கேட்டுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வாக்கிங் ஜாகிங் பண்ண முடியுமான்றதை பார்க்கலாம். அல்லது அது ரெண்டுமே உங்களால் முடியல அப்படின்னா ஃபிசிக்கல் புக்கு உங்களால் படிக்க முடியலன்னா டிஜிட்டல் புக் படிக்க முடியுமா அப்படின்ற விஷயம். இந்த மாதிரி பல விதமான எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸை நீங்கள் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கலான்ற ஒரு விஷயம். ஹேபிட் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் அவங்க கிட்ட இருக்கும். பாடி அண்ட் மைண்ட் ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து லாங் டேர்மில் வந்து அவங்களால இன்னும் அதிகமான பாசிட்டிவான சிந்தனைகளோட இன்னும் ப்ரொடக்டிவாக அவங்களால வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருப்பாங்கன்ற ஒரு விஷயம். அதனால பாடிக்கு அதே மாதிரி மைண்டுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவத்தை இம்பார்ட்டன்ஸை அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம். அவங்க வந்து இதை எக்ஸசைஸ் வழியாக அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா என்டார்ஃபின் செக்ரீஷன் ஆகும். என்டார்ஃபின்ஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரீதியான ஹார்மோனாக இருக்கும், ஒரு ஃபீல் குட் ஹார்மோனாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த விதமான ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் அல்லது ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்தில் வந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்ற ஒரு விஷயம். அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில், அதாவது ஜாகிங்காக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், அதே போல் வாக்கிங்காக இருக்கலாம், இதில் வந்து அவங்க ரொம்ப ஆர்வத்தை செலுத்துவாங்கன்ற ஒரு விஷயம். 5வது ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் கிரஷிங் மைண்ட் செட் அப்படிம்பாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோலை வந்து அவங்க செட் பண்ணிவிட்டு அதை எப்படி அச்சீவ் பண்ணணும், அதுக்கு என்ன பாதையை உருவாக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து உருவாக்குவாங்க அவங்களுக்குள்ளேயே. அதே போலவே அந்த கோல்ஸை வந்து மெஷரபிளாக கொண்டு வர்றதுக்கு மைண்டு, அதாவது மைண்ட் மூலமாக மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா மெஷரபிளாக அந்த கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறது, அட்டைன் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு பிளானை ரெடி பண்ணிக்குவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டான விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களை செஞ்சு இந்த கோலை வந்து அடைய முடியுமா அப்படின்றத வந்து அவங்க ஆராய்ச்சி கூட செய்வாங்க. அப்புறம் டைம் பவுண்ட், எவ்வளோ நாட்களுக்குள்ளே அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் என்னால் அப்படின்றத வந்து ஒரு வரைவுகோலை கூட அவங்க அந்த டைம் மூலமாக அந்த டைம் பவுண்ட் அந்த டார்கெட்டை வந்து அவங்க அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி முயற்சிகளை எடுத்துகிட்டு இருப்பாங்கன்ற ஒரு விஷயம். கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா அதுதான் வந்து 6th ஹேபிட். அது வந்து என்னன்னா நெட்வொர்க்கிங். அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யார் இருக்காங்களோ அவங்க கூட ஒரு பாசிட்டிவான நெட்வொர்க்கை வந்து உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு பாசிட்டிவான நெட்வொர்க் வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், அது அவங்க வந்து பிடிச்ச ஒரு ஹாபியாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிச்ச புத்தகத்தை பற்றின ஒரு நபர்களோட அந்த இன்ட்ராக்ஷனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு வெல்த்தி பர்சன் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 பேரை வந்து அவங்க யார் அவங்க நண்பராக ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேல்குலேட்டிவாக அவங்களுடைய நண்பர்களை அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்கன்ற ஒரு விஷயம். இதன் வழியாக வந்து அவங்க வந்து எப்போ கூட எந்த நேரத்துலையும் கூட ஒரு நெட்வொர்க்கிங்கை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய பாசிட்டிவிட்டிக்காக தன்னுடைய க்ரோத்துக்கான ஒரு மைண்ட் செட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்கா, அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்களா, அந்த மாதிரியான நபர்கள் கூட மட்டும்தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பழகிறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதனால என்னென்னா அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கேயாரும் கிடைக்குதா, எந்த ஒரு துறையாக இருக்கலாம். அவங்க வந்து எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபிட்னஸ் கோச்சை வந்து அவங்க நெட்வொர்க்கில் வச்சுக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லைப்ரரியனோ அல்லது வந்து புத்தக வாசிப்பாளர்களுடைய அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தர் கூட வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்டை வச்சுக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த ஸ்பிரிச்சுவல் குரூஸ், ஸ்பிரிச்சுவல் கோச் யாராவது இருக்காங்களா, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸோடைய கான்டாக்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பல துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பழக்கங்களை வச்சுருப்பாங்க நெட்வொர்க்கிங் வழியாக. அதன் மூலமாக எந்த நபர்கள் வந்து நம்மளுக்கு, அதாவது அவங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி வந்து அவங்களோட நெட்வொர்க்கிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்கன்ற விஷயம். நெட்வொர்க்கிங் மிகப்பெரிய பங்கு வந்து இவங்களுடைய ஹாபியில், ஹேபிட்டில் அது வந்து பங்காற்றல் செய்யுதுன்ற விஷயம். இதன் வழியாக என்னென்னா நம்ம வந்து ஒரு கான்ஷியஸான எஃபர்ட்டை போட்டு ஹை அச்சீவிங் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரியான நபர்களோடைய நம்ம ஒரு கனெக்டை வந்து உருவாக்கி கொண்டு நெட்வொர்க்கிங் வழியாக நம்மளாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் மைண்ட் செட்டை கொண்டு வர முடியும். நம்மளாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்த்தி லைஃப் ஸ்டைலை கொண்டு வர முடியும். வெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா ஒரு பணத்தோட விஷயத்தை மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலையும் கூட அப்படியே வந்து பேரலாக கொண்டு வர முடியும்ன்ற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த ரிச் பீப்புள், அதாவது வந்து வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் எந்த ஒரு வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் அல்லது ரிச் பீப்புளை பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அதே போலவே ரொம்ப ஃபிட்டாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஒரு ஆற்றல் கூட நிறைய பேருக்கு வந்து இருக்கும் அப்படின்ற விஷயம். அதனால் ரிச்ன்றது வெறும் பணத்தை வச்சுக்கிட்டு மட்டும் ரிச் ஆகிறது இல்லைங்க. அவங்களுடைய தாட் ப்ராசஸாக இருக்கலாம், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கலாம், அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், அவங்களுடைய நெட்வொர்க்கிங் ஸ்கில்லாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய ஓவரால் வெல்பீயிங்காக இருக்கலாம். இதை வச்சு கூட ஒருத்தர் வந்து ரிச்சாக இருக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த ஒரு பதிவில் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் நீங்களும் வந்து இந்த 6 ஹேபிட்ஸை வந்து கடைபிடித்து எப்படி வந்து உங்களை நீங்களே மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்றத பற்றி நீங்கள் ஆலோசனை செய்யுங்க. அதுக்கேற்ற மாதிரியான முயற்சிகள் எடுங்க, சிந்தனைகளை கொண்டு வாங்க, அதுக்கேற்ற மாதிரியான புத்தகங்களை வாசித்து பாருங்கள்.
உங்களுடைய மைண்ட் செட்டை கூட நீங்கள் உங்களாலே கூட மாற்றிக்க முடியுன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செஞ்சு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தகவல்கள் எதாவது இருந்தால், உங்களுடைய ஃபீட்பேக் எதாவது நீங்கள் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் வந்து அதை தெரிவிச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோஸை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாரங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவல்களோட நான் உங்கள் கூட சந்திக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.